வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் GitHub ஆக்ஷன் சர்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாம் எப்படி புக் பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாம் எப்படி படிக்கிறது? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுள்ல ட்ரை பண்ணாலே போதும். மைக்ரோசாஃப்ட் GitHub ஆக்ஷன் சர்டிஃபிகேஷன்னு போடலாம். இல்ல நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஈஸியான மெத்தட் இதுதான். இதுல போயிட்டு இந்த சைட்ட ஓப்பன் பண்ணுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, GitHub ஆக்ஷன் எக்ஸாமோட பேஜ் இது. ஸோ இங்க யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, learn.microsoft.com இந்த யூஆர்எல் உங்களுக்கு வந்துரும். இதுல எனக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஸோ என்னோட ஹாட்மெயில் அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி நான் இதுல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு அக்கவுண்ட் GitHub ஆக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்லாம் இருக்கணும் ஏற்கனவே. ஏன்னா GitHub ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி சப்போஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க மைக்ரோசாஃப்ட் learn.microsoft.comல ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. கிரியேட் பண்ணிட்டு, இந்த பேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, GitHub ஆக்ஷன் சர்டிஃபிகேஷன்னு ஸோ இதுல அத பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ GitHub ஆக்ஷன். இங்க போனீங்கன்னா ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட் இருக்கு. ப்ரிப்பேர் ஃபார் தி வந்துருக்கு. ஸோ இதாவது கோர்சஸ் ஆட்டோமேட்டிவ் ஒர்க் ஃப்ளோ வித் GitHub ஆக்ஷன். இங்க வந்து ஆட்டோமேட்டிவ் ஒர்க் ஃப்ளோ வித் GitHub ஆக்ஷன் பார்ட் ஆஃப் 1 ஆஃப் 1, 1 ஆஃப் 2. ஸோ 3.4 ஹவர்ஸ் ப்ளஸ் 2 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கோர்ஸ் மொத்தம் இது. இதுல வீடியோஸ்லாம் வராது, ஜஸ்ட் தியரட்டிக்கலாக இருக்கும். தியரட்டிக்கல் ப்ளஸ் நீங்க சாண்ட் பாக்ஸ் லேப் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நீங்க படிக்கலாம். ஸோ டாபிக்ஸ் ஒன்றுனா வரும். ஓகே. ஸோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நான் இதுல டைரக்டா என்ன பண்ண போறேன், ஷெட்யூல் எக்ஸாம்னு கொடுக்குறேன். ஓகே. எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $99. இதில் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நான் என்னோட அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். கொடுத்துட்டு மொபைல் நம்பர் மெயில் எல்லாம் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுக்குறேன். ஓகே. என் அட்ரஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ என்ன கொடுக்க போறேன்னா, இன் பர்சன் அட் டெஸ்ட் சென்டர் 1 VUV ஆன்லைன் வித் 1 VUV. ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து இந்த எக்ஸாம் எடுக்கலாம். ஓகே. பட் இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்கணும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. கேமராவில் உங்களை ரூமை வாட்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க. சடனாக யாரும் ரூமை திறந்துட்டு வந்தால் எக்ஸாம் டெர்மினேட் பண்ணிடுவானுங்க. இது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு டெஸ்ட் சென்டர் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து வைஃபை ப்ராப்பராக என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஏர் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வேஸ்ட் அது. ஸோ அதை நம்பி நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. வயர்டு இன்டர்நெட் இல்லாத காரணத்தினால் நான் டெஸ்ட் சென்டர் கொடுக்குறேன். நம்ம ஃபோட்டோ ஐடி, நம்மளோட ஐடி கார்டு அங்கே மேட்ச் ஆகணும். ஸோ இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே இருக்கு. நம்மளோட ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அதேமாதிரி நம்ம ஜஸ்ட் ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். வேற உங்களோட வேலெட்லேருந்து பேக் எல்லாமே அங்கே ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் லாக்கரில் வச்சிடணும். நான் இதெல்லாமே ஓகே. அது ஏற்கனவே நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட். ஸோ இந்த எக்ஸாமோட பேர் GitHub ஆக்ஷன். இவங்க மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க வச்சிருக்க நேம் GH200. ஸோ எக்ஸாம் வந்து நான் இங்கிலீஷில் எழுதணும். நெக்ஸ்ட். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டீங்களா கேட்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். நெக்ஸ்ட். அடுத்து இங்கே பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ரீஷெடியூல் பாலிசி இதுதான் மெயின். ஓகே. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் வந்து ஒரு டேட்டில் ஷெட்யூல் பண்ணிட்டு திரும்ப ரீஷெட்யூல் பண்ண நினச்சிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தான் பண்ணிடணும். அப்படி 24 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளால அது ரீஷெட்யூல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் அது அமௌண்ட்லாம் நமக்கு ரிட்டர்ன் வராது. ஓகே. கேன்சல் பண்ணுறதுனாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும். ஓகே. அக்ரி. ஃபைண்ட் அ டெஸ்ட் சென்டர்னு கேட்கும். இதில் உங்களோட லொக்கேஷனை கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் திருப்பூரூர் ஏரியாவில் இருக்கிறேன்னா இந்த ஏரியா பின் நம்பர் கொடுத்தேன்னா பக்கத்தில் இருக்கிற நியர்பை சென்டர்ஸ் எல்லாம் எனக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் ஏரியாவோட பின்கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் காமிக்கும். நான் இருக்கிற இடத்துல இருந்து சோழிங்கல்லூர்ன்ற இடம் கொஞ்சம் பக்கம். ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் அதே போல் உங்களுக்கு எது நியர்பை சென்டரோ அதை கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கணும். சோழிங்கநல்லூர் ஓகே. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு. என்னைக்கு டெஸ்ட் எழுதணும்னா எண்ட் ஆஃப் மார்ச்
சரி, மார்ச் 1 சண்டே. நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. எக்ஸ்ப்ளோர் மோர் டைம். ஓகே, 10, 11. சார் நான் ஒரு 11:30 AM போடுறேன். புக் திஸ் அப்பாயின்மெண்ட். இனிமேல் தான் அமௌண்ட்டை பற்றி. இந்த பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இதான் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட். மார்ச் 1 ஸ்டார்ட் டைம் மார்னிங். ஓகே புலிஷ். இதோட ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3600 சம்திங் காமிக்குது. 691 காமிக்குது. நமக்கு இந்தியாவில் உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணி எனக்கு டோட்டலாக நான் பே பண்ண வேண்டியது 2177. இதுலேயுமே டேக்ஸ்லாம் உண்டு. 2177 நான் பே பண்ணணும். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட். நெக்ஸ்ட் பேஜ் பேமெண்ட் பேஜுக்கு போகணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அமௌண்ட். எனக்கு ஏற்கனவே நான் நிறைய எக்ஸாம்ஸ் பண்ணதுனால எனக்கு ப்ரொமோஷன் வவுச்சர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வவுச்சரை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ அந்த வவுச்சரை அப்ளை பண்ணோன்னா எனக்கு அந்த மென்ஷன் பண்ணி இந்த அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கவுண்ட் ஆச்சு. இந்த வவுச்சர் அமௌண்ட்டுக்கு பார்க்கும்போது டேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஃபைன். ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டோம். இது என்னென்னா வெரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் த நாம் வெரிஃபை பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கணும். மெயினாக எக்ஸாமோட நேமு, மார்ச், அந்த சண்டே, எக்ஸாம் டைமிங், இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. ப்ரைஸ் பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஃபுல் டிஸ்கவுண்ட்டில் தான் போகிறேன். ஓகே, இதெல்லாம் கீழே வேறு எதுவும் கிடையாது. இந்த பேஜில் இதுதான் இருக்கும். நான் சப்மிட் ஆர்டர்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம எக்ஸாம் புக் ஆகிடுச்சு. நமக்கு புக்கிங் கன்ஃபர்மேஷன் இமெயிலுக்கு வந்துடும். ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் நம்ம அந்த டெஸ்ட் சென்டர் போயிட்டு நம்மளோட அத்தரைசேஷன் கோடை கொடுத்து எக்ஸாம் எழுத வேண்டியது தான். இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எது டவுட்ஸ் இருந்தால் பிங் பண்ணுங்கள். எதுவும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆர் கூகுள் அஜூர் ஆர் ஏர்வேஸ் எந்த எக்ஸாம் எழுதுறதுனாலும் எதுவும் டவுட்ஸ்னால் பிங் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.